பிரைஸ் தி லார்ட். குறைவு எல்லாருடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிறது. உதாரணமாக பொருளாதாரத்தில் குறைவு, உடல்நல குறைவு, சமாதான குறைவு, தேவன் அளிக்கும் நன்மை ஆசீர்வாதத்தில் குறைவு. என்னுடைய வாழ்க்கையில ஏன் இந்த குறைவுகள் காணப்படுகிறது அப்படின்னு என்றாவது சிந்தித்தது உண்டா? வாங்க அது குறித்து இந்த வீடியோல பார்க்கலாம். குறைவு நம்மளுடைய வாழ்க்கையில வருகிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனா என்னுடைய வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்ட சில காரியங்களை உங்கள் முன் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். முதலாவது காரியம், குறைவு வருகிறதற்கு 4 காரியங்கள் உண்டு. நீங்கள் தேவனை தேடும் காரியத்தில் குறைவுபடும் போது குறைவு உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா காணப்படும். அடுத்து 2வது காரியம், உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள ஐக்கியத்துல நீங்க குறைவுபடும் போது கண்டிப்பா குறைவு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். 3வது காரியம், தேவனை தேட வேண்டிய காரியத்தில் மனிதனை நாடி நீங்க செல்லும் போது குறைவு உங்களுடைய வாழ்க்கையில உண்டாயிருக்கும். 4வது காரியம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அவருடைய சத்தத்துக்கு நீங்க செவி கொடுக்காம இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில குறைவு காணப்படும். முதலாவது காரியம், வாங்க அதை குறித்து தியானிப்போம். தேவனை தேட வேண்டிய காரியத்தில் நீங்க குறைவுபடும் போது அப்படின்னா என்ன? ஜெபம் தாங்க. பரிசுத்த வேதாகமத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 34வது அதிகாரம் 10வது வசனத்துல, சிங்கி குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தேவனை தேடும் காரியத்துல நீங்க குறைவு வைக்க கூடாது. அப்படின்னா என்ன? நீங்க அனுதினமும் தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும். ஜெபம்னா என்ன? நமக்கு ஏதோ ஒரு நன்மை அல்லது ஒரு ஆசீர்வாதம் கிடைத்த உடனே தேவனுடைய சமூகத்துல போய் 5 நிமிடமோ அல்லது 3 நிமிடமோ, கர்த்தாவே எனக்கு நீங்க இந்த நன்மையை செய்துட்டீங்க, அதற்காக நன்றி அப்படின்னு சொல்லுகிறதா ஜெபம்? அப்படி இல்லைங்க. அதிகாலை வேளையில எழுந்து தேவனை தேட வேண்டும். உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை வலுப்படுத்தக்கூடிய நேரம் தான் ஜெப நேரம். உதாரணமாக உங்களுடைய வீட்டுல சமாதான குலைச்சல் காணப்படுகிறதா? நீங்க அதிகாலை வேளையில எழுந்து தேவனை தேட வேண்டியது அவசியமா இருக்கிறது. காலையில மனிதனை சந்திக்கும் முன்பாக, அதாவது உங்க வீட்டில் உள்ள நபரோடு பேசும் முன்பாகவே தேவனோடு நீங்க பேச வேண்டும். அதிகாலையில எழுந்திருத்து ஸ்தோத்திர பலிகள் அவருக்கு செலுத்த வேண்டும். கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் கர்த்தர் இம்மட்டும் நடத்தி நம்மளுக்கு பலன் தந்து, சுகத்தை தந்து, ஜீவனை தந்து, உணவு உடை தந்து நடத்தி வந்ததுக்காக நீங்க அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். புலம்பல் 3வது அதிகாரம் 23வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளா இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எதனால இந்த வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்று நீங்க தியானித்தது உண்டா? ஒவ்வொரு நாளும் நம்ம சந்திக்கக்கூடிய ஃபேஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் அப்படியாக இருக்கிறது. அதற்காக தான் ஒவ்வொரு நாளுக்கும் தேவன் தேவையான புதிய கிருபைகளை நமக்கு தருகிறாரு. இந்த நாளுக்கு தேவையான கிருபை வேறு. ஏன்னா நம்ம இன்னைக்கு சந்திக்கக்கூடிய சூழ்நிலை பிரச்சனைகள் வேறு. நாளைக்கு தேவன் தரக்கூடிய கிருபைகள் வேறு. ஸோ ஒவ்வொரு நாள் காலையிலையும் அதிகாலை வேளையில நீங்க தேவனோடு இடைப்படும் போது, அவரை தேடும் போது, ஜெபத்தின் வழியாக உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை நீங்க வளர்த்து கொள்ளும் போது இந்த குறைவுகள் எல்லாம் கண்டிப்பா மாறும். அடுத்து 2வது காரியம், உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள ஐக்கியத்தை நீங்க சரிப்படுத்திக் கொள்ளணும். இந்த ஐக்கியத்தை பத்தி பேசும்போது எனக்கு ஞாபகத்தில் வரக்கூடிய நபர் என்னுடைய பரிசுத்த வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கிற தானியேல் 3 வேளையும் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணினான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப யோசிச்சு பாருங்களேன், தானியேலுக்கும் தேவனுக்கும் உள்ள ஐக்கியம் எவ்வளவாக வலுப்பட்டிருக்கணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு பிரியமானவர்களிடத்துல பேச வேண்டும், அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குன்னு ஒரு நேரத்தை, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக, நீங்க நேசிக்கிறவர்களுக்காக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ற போது கர்த்தருக்காக கண்டிப்பா நிச்சயமாக நீங்க நேரத்தை ஒதுக்கித்தான் ஆக வேண்டும். ஜெப நேரம், துதி நேரம், பாடல் நேரம், வேதாகமத்தை வாசிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு நீங்க பிரிச்சு உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள ஐக்கியத்தை நீங்க வலுப்படுத்த ஆரம்பிக்கணும். அடுத்து 3வது காரியம், தேவனை தேட வேண்டிய காரியத்துல மனிதனை நாடி செல்லுவது. உதாரணமாக ஒரு குறைவு வரும்போது, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தேவைன்னு வரும்போது, அந்த சிறு தேவைக்காக மனிதனை நாடாம, அதாவது இந்த உதவிய அவங்க செய்வாங்களா அல்லது இவங்க செய்வாங்களா, இவங்களிடத்துல போய் கேட்போமா அவங்களிடத்துல போய் கேட்போமா என்று உங்களுடைய மனதிலே நீங்க குழப்பிக் கொள்ளாம முதலாவது தேவனுடைய சமூகத்துல அமர்ந்து, ஏசப்பா எனக்கு இந்த தேவை இருக்கு, ஏன்னா இந்த காரியத்துல எனக்கு இப்படி ஒரு தேவை இருக்கு, அது நீங்க தான் ஏசப்பா வாய்க்கு செய்யணும் அப்படின்னு தேவனிடத்துல உட்கார்ந்து நீங்க மன்றாடும் போது, தினமும் அதற்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக அந்த தேவையை உங்களுக்கு சந்திப்பாரு. ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் உங்களை நடத்துவாரு.
அடுத்து 4வது காரியம், தேவனுடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது நீங்க ஜெபிக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உங்களோடு இடைப்படும் பொழுது நீங்க கண்டிப்பா அந்த வார்த்தைக்கு நீங்க செவி கொடுத்தாக வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்காம அவருடைய வார்த்தையை மீறி நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பா குறைவு உண்டாயிருக்கும். பரிசுத்த வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் உங்களுடைய தாபரமாய் இருக்கும்போது, தேவன் உங்களுடைய அனுதின வாழ்க்கையில இருக்கும்போது கண்டிப்பா உங்களுடைய குறைவுகள் எல்லாம் நிச்சயமா கர்த்தர் பூர்த்தி செய்வாரு. தேவன் அனுதின புதிய கிருபைகள்னால நம்மளை நிரப்பும் போது அந்தந்த நாளைக்குரிய சமாதானம், அந்தந்த நாளைக்குரிய தேவைகள், அந்தந்த நாளைக்குரிய சுகம், பலன் எல்லாம் நம்மளுக்கு கர்த்தர் அந்த ஜெப வேலையில கொடுக்கிறாரு. அத நீங்க தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் கண்டிப்பா உங்க குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவாரு. தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக. தேங்க்யூ.